டெய்லியும் வித்தியாசமான ரெசிபிஸ்லாம் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கிறோம். அண்ட் இன்னைக்கு வந்து புதன்கிழமை அப்படின்னு சொன்னாலே நம்மளுடைய உப்பு உலகம்ல நம்ம நான் வெஜிடேரியன் ரெசிபிஸ் தான் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கிறோம். இன்னைக்கு ஒரு நான் வெஜிடேரியன்ல நம்ம மெயினாக எடுத்து செய்யக்கூடியது ப்ரான், அதாவது இறால் வச்சு தான் செய்ய போறோம். ஸோ இறால்ல 2 விதமான ரெசிபிஸ் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்குது. இறால் அப்படின்னாலே சீ ஃபுட்ல அதிகமாக நிறைய பேருக்கு வந்து பிடிச்சது இறால் சொல்லலாங்க. ஏன்னா ரொம்ப டைம் எடுக்காது, சீக்கிரமா குக் பண்ணிடலாம். அதுக்காக நம்ம வந்து வேற ஏதாவது ஊற வைக்கணும், கிளீன் பண்றது ரொம்ப கஷ்டம் அப்படிலாம் கிடையாது. கிளீன் பண்றது அந்த தோல் உரிக்கணும், சென்டர்ல இருக்கிறது அது ஒரு இதுதான். பட் ஆனால் மீன் மற்றதெல்லாம் நீங்க கிளீன் பண்ற டைமை விட இது கொஞ்சம் உங்களுக்கு மெத்தட் வந்து ஈஸி. ஸோ இதனாலேயே இறால் வந்து நிறைய பேருக்கு பிடிக்கும். அது எஸ்பெஷலி இறால்ல என்ன மாதிரியான வெரைட்டி செஞ்சாலும் எல்லாருமே பிடிக்கும். இன்னைக்கு நம்ம வந்து இறாலோட முருங்கைக்காயை சேர்த்து ஒரு வித்தியாசமான ஒரு கிரேவி வெரைட்டி தான் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்குது. இன்னைக்கு நம்ம செய்யக்கூடிய ஃபர்ஸ்ட் ரெசிபி முருங்கைக்காய் இறால் தொக்கு. முருங்கைக்காய் இறால் தொக்கு செய்வதற்கு தேவையான பொருட்கள் என்னென்னதை பார்க்கலாம். முருங்கைக்காய் 2, இறால் 1/2 கிலோ, வெங்காயம் 1, தக்காளி 3, கருவேப்பிலை சிறிதளவு, மிளகு 1 டேபிள் ஸ்பூன், ஜீரகம் 1 டேபிள் ஸ்பூன், மிளகாய் பொடி 2 டேபிள் ஸ்பூன், கரம் மசாலா 1/2 டேபிள் ஸ்பூன், மஞ்சள் தூள் சிறிதளவு, தேங்காய் எண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன், உப்பு தேவையான அளவு. முருங்கைக்காய் இறால் தொக்கு செய்வதற்கு தேவையான பொருட்கள் என்னென்னதை பார்த்துட்டீங்க. ஸோ இறாலை ஆல்ரெடி கிளீன் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இப்போ இதோட சேர்த்து முருங்கைக்காயை நம்ம வந்து கிளீன் பண்ணிச்சிருக்கோம். ஸோ இறாலோட வந்து பார்த்தீங்கன்னா நல்ல தி பெஸ்டான ஒரு காம்பினேஷன் அதோட முருங்கைக்காய் இல்லைன்னா உருளைக்கிழங்கு. இது 2 தான் அதோட நீங்கள் போடும்போது இன்னும் அதனுடைய டேஸ்ட் வந்து அதிகப்படியாகவும் இந்த ஃப்ளேவர் நல்லா இருக்கும். இது தவிர்த்து வேறு ஏதாவது வெஜிடபிள் நீங்கள் போட்டிங்கன்னா அது இறால் தொக்குனுடைய ஃப்ளேவரும் போய்டும், டேஸ்ட்டும் ரொம்ப டவுன் ஆகிடும். ஸோ இப்போ நம்மளோட இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே வந்து ரெடியாக இருக்குது. நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கிங் ஆரம்பிச்சிடலாம். ஸோ இறாலில் இப்போவே கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. பான் வந்து ஹீட் ஆனதுக்கப்புறமா தேங்காய் எண்ணெய் விட்டு, தேங்காய் எண்ணெயில் தான் இந்த குக்கிங் வந்து நம்ம செய்ய போகிறோம். ஸோ அந்த ஃப்ளேவர் இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ பேன் கொஞ்சம் ஹீட் ஆகிடுச்சு. ஸோ தாளிப்புக்கு தேவையான அளவு ஆஸ் வெல் அஸ் இதில் வந்து வெங்காயம் தக்காளி அதெல்லாம் போட போகிறோம். அதுக்கு தேவையான அளவு தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் அதிகப்படியாகவே இருந்தாலும் நல்லா தான் இருக்கும். ஸோ இந்த ஆயில் வந்து நல்லா கொஞ்சம் ஹீட் ஆகட்டும். ஹீட் ஆனதுக்கப்புறமா மிளகு சீரகம் இதெல்லாம் போட்டு தாளிக்க போகிறோம். ஸோ ஆயில் வந்து ஹீட் ஆகிறதுக்குள்ள இன்னைக்கு சமையல் அறையில் உங்களுக்காக என்ன டிப்ஸ் காத்துக்கிட்டு இருக்குன்றதை பாருங்க. இன்னைக்கும் நம்ம சமையலறை பகுதியில சில முக்கியமான குறிப்புகள் தான் பார்க்க போறோம். கர்ப்பிணி பெண்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனை அப்படின்றது வாமிட்டிங் சென்ஸ் இருக்கும். அதாவது வாமிட் பண்ற மாதிரி ஃபீல் இருக்கும், வாமிட் வராது, ஒரு சில அடிக்கடி வாமிட் பண்ணிட்டே இருப்பாங்க. இதுல இருந்து விடுபடணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிள்ங்க. கொஞ்சம் ஓமம் வாங்கி வீட்டில் வச்சுக்கோங்க. அப்பப்போ அதை நீங்க வந்து வாயில போட்டு சாப்பிட்டுட்டே இருந்தீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு அந்த ஃபீல்ல இருந்து விடுபடலாம். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், நிறைய பேருக்கு ட்ரை ஸ்கின். ஒவ்வொரு சீசனும் மாறும்போது அது சம்மரோ விண்டரோ எதுவாக இருந்தாலும் வந்து ஸ்கின்ல வந்து பயங்கர சேஞ்சஸ் இருக்கும். நிறைய பேருக்கு ட்ரை ஆகும். இதுல இருந்து நான் எப்படிப்பா வெளியில வருது, எனக்கு எப்போ க்ளோயிங் ஸ்கின் கிடைக்கும் அப்படின்னா ரொம்ப சிம்பிள். நார்மலாக வீட்டில் இருக்கக்கூடிய தேங்காய் எண்ணெய் எடுத்து பாடி ஃபுல்லாக நல்லா அப்ளை பண்ணிட்டு 15 நிமிஷம் கழிச்சு குளிச்சிடுங்க. ஸோ கூடிய விரைவிலே பார்த்தீங்கன்னா க்ளோயிங்கான ஷைனிங்கான சருமம் உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், இப்போ இருக்க எல்லாருமே வந்து நான்வெஜ் பிரியர்கள் தாங்க. எப்போ பார்த்தாலும் ஹெவி நான்வெஜ் ஃபுட் வந்து நம்ம எடுத்துட்டு இருக்கோம். பட் அப்படி சாப்பிட்டுட்டே இருக்கும்போது உங்களுக்கு வந்து நெஞ்சு எரிச்சல் இருக்கும், அசிடிட்டி ப்ராப்ளம்லாம் இருக்கும். இதில் இருந்து விடுபடணும் ரொம்ப சிம்பிள் டிப். கொஞ்சம் லெமன் ஜூஸ் எடுத்துக்கோங்க, அதில் பனை வெல்லம் ஆட் பண்ணி சாப்பிட்டீங்க அப்படின்னா உடனே உங்களுக்கு ரிலீவ் கிடைக்கும். இந்த டிப்ஸ்லாம் நீங்கள் வந்து யூஸ் பண்ணி பயன்பெறுங்கள். மறுபடியும் இதே மாதிரி சூப்பரான டிப்போட இதே சமையலறை பகுதியில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். Classic movies எல்லாம் ஒரே click
மணி கண்டனே தமிழ் சொல்லெடுத்து பாடுவோம் சுந்தரேசன் மைந்தனே சுவாமி சரணம் ஐயப்பா சரணம் சரணம் ஐயப்பா. கார்த்திகை மாதம் முழுவதும் அதிகாலை சுபவேளையில் சபரிமலை செல்லும் பக்தர்களுக்காக பக்தியுடன் படைக்கும் சுவாமியே சரணமையப்பா. 18ஆம் படி போறதுக்கு முன்னாடி ஒரு அக்னி குண்டம் இருக்கு இடது பக்கத்துல. அந்த அக்னி குண்டம் பக்கத்துல ஒரு மிகப்பெரிய மரம் ஒன்று அரச மரம் இருக்கிறது. ஒரு மேடை போட்டிருக்கும். அந்த மரம்தான் ஐயப்பன் முதலில் அம்படித்து நிறுத்திய மரம். ஹரிவராசனம் விஸ்வமோகனம் ஹரிதீஸ்வரம் ஆராத்ய பாதுகம். கார்த்திகை மாதம் முழுவதும் ஆனந்த ஜோதியான ஐயப்பனின் அருள் பெறுவோம். காலை 6 மணிக்கு அதிகாலை சுபவேளையில் இணைந்திருங்கள் வானவில்லுடன். பெண்மையின்றி மனிதமில்லை. ஆம், பெண்ணியம் பேசுவோம். தனித்துவம் வாய்ந்த உங்கள் எண்ணங்களையும் கருத்துக்களையும் பதிவு செய்ய இணைந்திருப்போம். ஒவ்வொரு நாளும் ஒரு தலைப்பு. கூடி உரையாடுவோம் நம் பெண் மேடையில். இணைந்திருப்போம் நம் வானவிலுடன். பெண் மேடை திங்கள் முதல் சனிக்கிழமை வரை நண்பகல் 12:30 மணிக்கு. இன்னைக்கு நம்மளுடைய சமையல் அறையில் பார்த்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஸோ பேன் வந்து அந்த ஆயில் நல்லா ஹீட் ஆகிட்டு வரக்கூடிய ஸ்மெல்லே அவ்வளோ நல்லா இருக்குது. தேங்காய் எண்ணெய் உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஸோ தேங்காய் அப்படின்றது நிறைய பேர் அவாய்ட் பண்ணுறாங்க. அதுக்கு பதில் நீங்கள் தேங்காய் டெய்லி ரெகுலராக எடுத்துக்கும் போது உங்களுக்கு ஸ்கின்னுடைய ஷைனிங்னஸ் அது ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய ஹார்ட் அட்டாக்கு அதில் ஹார்ட்க்கு ரொம்பவே நல்லது. ஹார்ட் அட்டாக் வராமல் தடுக்கிறதுக்கு, ஹார்ட் வந்து நல்லபடியாக ஃபங்க்ஷன் பண்ணுறதுக்கு தேங்காய் பார்த்தீங்கன்னா அந்த தேங்காய் எண்ணெய் ஃப்ளேவர் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் அந்த முருங்கைக்காய் வதங்கும் போதே வரக்கூடிய அந்த ஸ்மெல் அது ஒரு பக்கம். ஸோ இன்னும் கொஞ்சம் வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம தக்காளி ஆட் பண்ணிடலாம். அதாவது இறாலை கடைசியாக போடணும். ஏன்னா இறால் வந்து பார்த்தீங்கன்னா குக் ஆகிறதுக்கு மேக்ஸிமமே 8 மினிட்ஸ் தான். ஸோ அதனால ஃபஸ்ட்டே போட்டுடணுன்றதில் லாஸ்ட்டாக மசாலா எல்லாம் போட்டுட்டு கடைசியாக போட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஏன்னா மசாலாவுடைய பச்சை வாசனை அது போகிறதுக்கும் அதுக்கு முன்னாடி நம்ம வந்து இறாலை போட்டுட்டோன்னா அந்த ஸ்மெல் ஆஸ் வெல் அஸ் உங்களுக்கு இறாலும் குக் ஆகிடும். சும்மா ரப்பர் மாதிரி ஆகிடும். அதனால தான் ஸோ கடைசியாக போட்டோன்னா நம்மளுக்கு இறால் குக் ஆகிறதுக்கும் அதில் இருக்கக்கூடிய மசாலாவும் கரெக்டாக இருக்கும். ஸோ வெங்காயம் வந்து வதங்கியிருக்கு. ஸோ இன்னும் ஒரு 1 மினிட், அதுக்கப்புறம் தக்காளி ஆட் பண்ணலாம். இதில் வந்து மிளகு பவுடர் போடுறதா இருந்தீங்கன்னா, மிளகாய் தூள் கரம் மசாலா போட போகிறோம். ஸோ அதோட மிளகு பவுடர் போடுறதா இருந்தீங்கன்னா இப்போ நான் போட்ட மிளகை விட கொஞ்சம் கம்மியாக லாஸ்ட் ஆட் பண்ணால் போதும். பட் இது ஒன்றும் தக்காளி நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா தான் இதுக்கான மசாலாஸ்லாம் நம்ம வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ தக்காளியோடு சேர்த்து அந்த தக்காளியில் இருக்கக்கூடிய அந்த ஜூஸ் அது தனியும் நல்லாயிருக்கும். ஸோ தக்காளி ஜூஸ் மட்டுமே நம்ம டெய்லியும் மிளகோடு சேர்த்து சாப்பிட்டுட்டு வந்தோம்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு தேவையில்லாத இன்டைஜஷன் அதெல்லாம் போகும். அதுவும் சாப்பிட்றதுக்கு முன்னாடி தக்காளி ஜூஸ் நம்ம எடுத்துக்கிட்டோன்னா இட்ஸ் அ குட் அப்பிடைசர். அதாவது நம்மளை வந்து இன்னும் நல்ல பசி தூண்டும் சாப்பிட்றதுக்கு. பசிக்கவே இல்லை, சாப்பிடவே மாட்டோம் அப்படின்றவங்களுக்கு தக்காளி அவ்வளோ நல்லது. அதான் மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா தக்காளி சூப் வந்து உங்களுக்கு ஒரு மெனுவில், லன்ச் மெனுவிலலாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கில் சூப் நம்ம எடுக்கிறதுக்கு தக்காளி தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு நல்ல அப்பிடைசர். ஸோ இன்னும் தக்காளி வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் அந்த ஒரு பேஸ்ட் சொல்கிறது கொஞ்சம் தொக்குக்கு அப்படின்னும் போது நல்லா வதங்கி அதோடு சேர்த்து நல்லா ஒரு பேஸ்ட் மாதிரி வரக்கூடிய ஸ்டேஜில் தான் நம்ம இதில் வந்து இன்னும் மசாலாஸ் ஆட் பண்ணணும். ஏன்னா நம்ம ஆல்ரெடி வந்து உப்பு போட்டாச்சு. இன்னும் கரம் மசாலா அண்ட் மிளகாய் தூள், அதுக்கப்புறமா தேங்காய் துருவல் அதை போட்டுட்டு அதை நல்லா வதக்கி விட்டுட்டு லாஸ்ட்டாக தான் இதில் வந்து நம்ம இறால் வந்து போட போகிறோம். ஸோ தக்காளி ஒரு 2 மினிட்ஸ் வதங்கிடும். அதுக்கப்புறமா நம்ம மசாலாஸ் வந்து ஆட் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா தக்காளி வதங்கிட்டு அதே மாதிரி உங்களுக்கு முருங்கைக்காயும் கொஞ்சம் ஹாஃப் பாயில்டாக ஆகிடுச்சு. அந்த ஆயில் கண்டென்ட் வெளியில் வந்து பாருங்கள். இப்போது இதுக்கு தேவையான மசாலாஸ், மிளகாய் தூள், கரம் மசாலா, மஞ்சள் தூள். ஸோ இதனுடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சம் அப்படி பரட்டி விடுங்க. இதுக்கு மேலே
மூடி போட்டு வச்சுடுங்க. ஸோ இதனோட மசாலாவோட பச்சை வாசனை போகட்டும். அதுக்குள்ள இன்னைக்கு உணவே உயிரில் எந்த உணவுடைய மகத்துவம் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்குன்றதை பாருங்க. நம்மளோட உணவே உயிர்ல வேப்பிலை. ஸோ வேப்பிலை நம்மள யாருக்குமே பிடிக்காத ஒரு இலை. ஆனா அந்த மரம் இலை, அதுல இருக்கிற காய், பூ எல்லாமே வந்து மருத்துவ குணங்கள் நிறைஞ்சது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இருந்தாலுமே நமக்கு கசப்பு தன்மை அதிகமா இருக்கு அப்படின்றதுனால அந்த வேப்பிலை பிடிக்காது. ஆனா நம்மளோட டே டு டே லைஃப்ல நம்ம வேப்பிலை எடுத்துக்கும் போது நிறைய நல்ல விஷயங்களை நமக்கு நடக்கும். குறிப்பாக வேப்பிலை காலையில எழுந்து அந்த வேப்பம் கொழுந்து அதை நம்ம சாப்பிடுறோம் அப்படின்னா வந்து வயிற்றுல ஏற்படுற புண்கள், குடல் புண்கள், இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வந்து நீங்கும். இன்னொரு விஷயம், டேண்ட்ரஃப் பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னா வந்து நம்ம வேப்பிலை வந்து அரைச்சி தலையில தேய்ச்சோம் அப்படின்னா வந்து நம்மளுக்கு வந்து இந்த டேண்ட்ரஃப் ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்காது. குறிப்பா பெண்களுக்கு வந்து டேண்ட்ரஃப் ப்ராப்ளம்லாம் இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உணவே உயிரில் உணவுடைய மகத்துவத்தை பார்த்து தெரிஞ்சுட்டு இருப்பீங்க. அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஸோ இப்போ வந்து மசாலா அந்த ஃபுல்லாக அது இதுவாகிடுச்சு. மசாலாவுடைய பச்சை வாசனையும் போயிருக்கு. இப்போ இதில் தேங்காய் துருவல். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தேங்காய் துருவல், அந்த மசாலா ஃபுல்லாக அந்த ப்ரானில் வந்து நல்லா ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி பண்ணி விடுங்க. ப்ரான்லேருந்து தண்ணி வரும். அது இல்லாமல் லைட்டாக கொஞ்சமாக. ஸோ இப்போவே பாருங்கள் குக் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இப்போ வந்து ப்ரான் போட்டதுக்கு அப்புறமா சிம்மில் வச்சு நல்லா கொஞ்சம் கலரி விட்டுட்டு, ஸோ ஃபுல்லாக அந்த மசாலா வந்து நல்லா அப்படியே ஸ்ப்ரெட் ஆகிருக்கு ப்ரான்ல, இப்போது எல்லா ப்ரான்லேயும். ஸோ இப்போது நல்லா அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க ஃபுல்லாக பேனில். இது இன்னும் குக்காக ப்ரான்லேருந்து தண்ணி வரும். இதை சிம்மில் வச்சு அப்படியே மூடி விட்டுருங்க. அதுலேயே நல்ல ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே குக் ஆகட்டும். இப்போது ஹாஃப் பாயில்டுக்கும் கொஞ்சம் அதிகமாக பாயில் ஆகிருக்குது முருங்கைக்காய். இன்னும் கொஞ்சம் பாயில் ஆகணும். ப்ரானும் வந்து ரொம்ப நேரம் பாயில் ஆக தேவையில்ல, கொஞ்சம் நேரத்துலேயே குக் ஆகிடும். ஸோ மசாலா எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இப்போ லாஸ்ட்டாக ப்ரான் மட்டும் ஆட் பண்ணியிருக்கிறோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சிம்மில் வச்சு அந்த ப்ரான் அப்படியே கொஞ்சம் நல்லா குக் ஆகட்டும். ஸோ அதுக்குள்ளே ஒரு குயிக்கான ரீகேப் வந்து பார்த்துடலாம் எப்படி இந்த முருங்கைக்காய் இறால் தொக்கு செய்வதுன்னு சொல்லிட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து முருங்கைக்காயை நல்லா கட் பண்ணி வச்சுக்கோங்க. பேன் வச்சு பேன் ஹீட் ஆனதுக்கப்புறமா தேங்காய் எண்ணெய் சூடானதுக்கப்புறமா மிளகு, சீரகம் அது போட்டு பொரிஞ்சதுக்கு அப்புறமா கருவேப்பிலை அதோட சேர்த்து வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா முருங்கைக்காயோட சேர்த்து தக்காளி நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இதுக்கு தேவையான அளவு உப்பு, அப்புறமா வந்து இதுக்கு தேவையான மசாலாஸ் மஞ்சள் தூள், கரம் மசாலா, மிளகாய் தூள் இதெல்லாம் போட்டு அதனுடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் விட்டுட்டு, அதுக்கப்புறமா அதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் தேங்காய் துருவல், அது ஃபைனலாக தான் நம்ம வந்து க்ளீன் பண்ணி வச்சுக்கக்கூடிய இறால், அதுக்கப்புறமா நல்ல மசாலா வந்து ஃபுல்லாக அந்த இறாலில் ஸ்ப்ரெட். அண்ட் அடுத்ததும் இறாலை வச்சு ஒரு வித்தியாசமான ரெசிபி உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்குது. அது என்ன தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய உப்பு மிளகம்ல ஒரு குட்டி பிரேக். If this device can surf, download, play games and videos, then you'd say, what's new? But what if this can do all that and more? Well, here's the Wi-Fi enabled Airtel Internet TV. Full play. தினமும் மாலை பக்தியுடன் இறைவனை துதிப்போம் நம் பக்தி பாமாலையில். அபிராமியே சிவனின் மறுபாதியே, அபிராமியே சிவனின் மறுபாதியே, நாளும் உனை பார்த்து நாவார இசை சேர்த்து பாடி மகிழும் ஒரே வரம் வேண்டுகிறேன். தினமும் மாலை 5:30 மணிக்கு இசையால் இறையருள் பெறுவோம். இணைந்திருங்கள் வானவில்லுடன். இன்று மதியம் 1:30 மணிக்கு வாழ போற பெண்ணை இப்படி பழகலாமா? இப்போ ஆணுக்கு பெண் சமம்ன்ற காலம். அவ போறதுல தப்பு இல்ல, அதுதான் நாகரிகம். இந்த கல்யாணம் வேண்டாம். இந்த பொண்ணு நடத்த கட்டவன். நீ பெண்ண பூவா கூட மதிக்க வேண்டாம். அத கரும்பா நினைச்சு கடிச்சு துப்பிடாம இருந்தா போதும். எனக்கு நீங்க கணவன். இதை எப்படி உங்களால நினைச்சு பார்க்க முடிஞ்சது? நான் நினைக்கல. யார் விரும்பினாலும் விரும்பாட்டாங்க. நீ தாண்டா இந்த வீட்டு மாப்பிள்ளை. ராசி நல்ல ராசி, உன்னை மாலையிட்ட மங்கை மகராசி. AVM ராஜன், மேஜர் சுந்தர் ராஜன், சாவித்ரி,
பிரமிளா நடித்த வீட்டு மாப்பிள்ளை கிளாசிக் திரைப்படம். கண்டு மகிழுங்கள். இத்திரைப்படத்தை இணைந்து வழங்குவோர் நியூ கேசவர்தினி பிளஸ் ஹேர் ஆயில். வெல்கம் பேக் டு உப்பு மிளகும். ஸோ ஃபர்ஸ்ட்டாக பார்த்த இறால் தொக்கு வந்து ரொம்பவே டிஃப்ரெண்டான ஃப்ளேவரில் இருந்தது. ஸோ நல்ல ஒரு சைட் டிஷ் வந்து பார்த்தோம். இப்போ வந்து நம்ம மெயின் கோர்ஸ் பார்க்க போகிறோம். இறால் குழம்பு தான். ஸோ இது இறால் குழம்புன்ற தாண்டி இறால் எண்ணெய் குழம்பு. ஸோ எண்ணெய் கத்திரிக்காய் அப்படிலாம் பார்த்துருப்போம். இறாலில் எண்ணெய் குழம்பு தான் இப்போ நம்ம செய்ய போகிறோம். நல்ல ஒரு ஆயில் ஃப்ளேவரோட மட்டும் இல்லாமல் டேஸ்ட்டே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்க போகுது. ஸோ இறால் குழம்பு, அதாவது இறால் எண்ணெய் குழம்பு செய்வதற்கு தேவையான பொருட்கள் என்னென்னன்றதை பார்க்கலாம். இறால் 1/4 கிலோ, மிளகாய் தூள் 2 தேக்கரண்டி, மல்லித்தூள் 3 தேக்கரண்டி, தேங்காய் அரை முடி, சோம்பு 2 தேக்கரண்டி, தாளிக்கும் வடவம் பாதி உருண்டை, உப்பு தேவையான அளவு, எண்ணெய் தேவையான அளவு. இறால் எண்ணெய் குழம்பு செய்வதற்கு தேவையான பொருட்கள் என்னென்னன்றதை பார்த்துட்டீங்க. ஸோ இப்போ வந்து நம்ம எல்லாமே ரெடியாக எடுத்து வச்சிருக்கிறோம். அண்ட் இதில் முக்கியமாக இதில் நம்ம யூஸ் பண்ணக்கூடியது கடுகு அதெல்லாம் பதிலாக இந்த வடமும் இருக்கும் பார்த்தீங்களா. உங்களுக்கு வந்து வடமும் அப்படியே உருண்டையாக வச்சுருப்பாங்க. அந்த ஒரு உருண்டையில் பாதி உருண்டையை வந்து எடுத்துருக்கிறேன். ஸோ இதை போட்டு தான் நம்ம வந்து தாளிக்க போகிறோம். ஸோ இதை போட்டு தாளிக்கிறது மட்டும் இல்லாமல் சோம்பு அதுக்கப்புறமா தேங்காய் அதை ரெண்டுத்தையும் அரைச்சு அதை வந்து இதில் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ இதை வந்து நம்ம கொஞ்சம் பேன் வந்து வச்சுட்டு ஹீட் ஆகட்டும். வடமும் போட்டு பொரியறதுக்குள்ளே நம்ம இது சோம்பையும் தேங்காயும் அரைச்சிடலாம். இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ நல்லெண்ணெய், இதில் வெங்காயம் தக்காளி, யூஸ்வலாக குழம்பு அப்படின்னும் போது வெங்காயம் தக்காளியெல்லாம் இருக்கும். அதில் அது மாதிரிலாம் எதுவுமே இல்லை. ஸோ ஆயில் ஹீட் ஆகட்டும். அதுக்குள்ளே நான் வந்து சோம்பியும் தேங்காவையும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஸோ ஆயில் வந்து நல்லா சூடாயிடுச்சு. ஸோ இதில் போட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு, குழம்புக்கு தேவையான உப்பை வந்து இப்போவே போட்டுருங்க. ஸோ வடமும் வந்து நல்லா பொரிஞ்சு இந்த ஃப்ளேவர் அப்படியே வருது பாருங்கள். இப்போ இதோட இதுக்கு தேவையான மசாலாஸ், ஃபஸ்ட் கொஞ்சமாக மஞ்சத்தூள், தனியாத்தூள் வந்து எக்ஸ்ட்ரா போடுங்க மிளகாய் தூளை விட. மசாலாவுடைய பச்சை வாசனை வந்து நல்லா போகட்டும். ஒரு மீடியம் லோ ஃப்ளேமில் வச்சு பண்ணுங்க. ஸோ இப்போ இதில் வந்து நம்ம இந்த சோம்பும் தேங்காயும் சேர்த்து அரைச்சோம் பார்த்தீங்களா, அந்த விழுதை இதில் ஆட் பண்ணிவிட்டு இன்னும் குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு அது நல்லா பாயில் ஆகும்போது நம்ம கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்கக்கூடிய இறாலை இதில் போட போகிறோம். ஸோ இது ஒரு 2 மினிட்ஸ் அது வெடிக்குது பார்த்தீங்களா, அது வெடிக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம வந்து இதுக்கு தேவையான அந்த அரைச்ச சோம்பியும் தேங்காவையும் இதில் ஆட் பண்ணலாம். ஸோ நல்லா வெடித்து அடங்கிடுச்சு. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சோம்பும் தேங்காயும் இது வந்து இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிக்கட்டும். அப்போ தான் இறாலை போட்டு இந்த குழம்பு இதில் வந்து வெங்காயம் தக்காளி இல்லாமல் வெறும் வடவும் வச்சு நம்ம வந்து பண்ணுறோம். ஸோ இறால் குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி அண்ட் உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஸோ யூஸ்வலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வெங்காயம் தக்காளி அதெல்லாம் போட்டு அதனுடைய விழுது வந்து அதோட சேர்த்து பண்ணுவோம். பட் ஆனால் வடவத்தோடு போடும்போது உங்களுக்கு அந்த டேஸ்ட் எல்லாமே அதுலேயே ஆகிடும். ஏன்னா இது வடவை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காய வச்சு அதில் பூண்டு, மிளகு, அதுக்கப்புறமா உளுத்தம்பருப்பு, இந்த பருப்பு வகைகள் மட்டும் இல்லாமல் ஸோ எல்லாமே வதக்கி அதை நம்ம உருண்டை பிடிச்சி நல்லா காய விட்டு அதை தான் வந்து வடவமாக எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஸோ அதுலேயே உங்களுக்கு எல்லாமே இருக்கிறதுனால நீங்கள் அதை தாண்டி வேறு எதுவும் போடணுன்ற அவசியம் கிடையாது. கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கக்கூடிய இறால் இதில் போட்டுடலாம். இந்த வடவோன்றதே எண்ணெயில் பொரிச்சு நம்ம எடுத்து வச்சுருக்கிறதா, அதனால தான் எண்ணெய் வந்து ஆல்ரெடி இதில் அதிகமாக இருக்கும் அப்படின்ற ஒரு இதுவும் கூட. அதனால தான் இறால் எண்ணெய் குழம்பு. அது இல்லாமல் நம்மளும் வந்து எக்ஸ்ட்ரா போட்டிருக்கிறோம். ஸோ போட்டதுமே கொஞ்சம் நேரத்தில் இதுவாக எடுத்து பாருங்கள். ஸோ உங்களுக்கு குழம்புக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வேணும்னாலும் தண்ணி இப்போ வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை அப்படியே மூடி விட்டுடலாம். நான் ஆல்ரெடி கொதிச்சிருக்கு. இப்போ இறால் வந்து சீக்கிரமாகவும் குக் ஆகிடும். அப்படியே ஒரு மூடி விட்டு சிம்லேயே வச்சு நீங்கள் குக் பண்ணுங்கள். ஸோ இறாலில் வந்து அந்த வடவத்தினுடைய ஃப்ளேவர் அப்புறம் மசாலாஸ்க்காக நம்ம வந்து பார்த்திங்கன்னா மிளகாய் தூளும் யூஸ்வலாக தனியாத்தூளும் ஈக்குவல் குவான்டிட்டியில் வந்து போடுவோம். பட் ஆனால் இதில் வந்து மிளகாய் தூள் 1 ஸ்பூன்னா அதனுடைய 1:3 அப்படின்ற மாதிரி நம்ம 3 மடங்கு அதிகமாக தான் இதில் வந்து தனியாத்தூள் வந்து போடுறோம். அதனுடைய ஃப்ளேவர் வந்து எக்ஸ்ட்ராவாக இருக்கிறதுக்கு. ஸோ காரம் அப்படின்றத தாண்டி இதில் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு பிட் ஆஃப் ஃப்ளேவர் வந்து இதில் இருக்கும். ஸோ அதுதான் இதனுடைய ஹைலைட்டு. ஏன்னா வடவை போட்டாலே கொஞ்சம் லைட்டாக கசக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரியான ஒரு டேஸ்ட் தான்
நம்மளுக்கு இந்த இறால் குழம்புல இருக்கும். ஸோ யூஸ்வலாக இறால் குழம்பு நம்ம வந்து ரொம்ப ஸ்பைஸியாக செய்வோம், இல்லை தேங்காய் அரைச்சி ஊற்றி. இதுலேயும் நம்ம வந்து தேங்காய் போட்டிருக்கிறோம், பட் ஆனால் அந்த வடவத்தோடு சேர்ந்துருக்க போது தான் அதனுடைய ஃப்ளேவர் டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இது யாரும் ட்ரை பண்ணிக்க மாட்டாங்க. வெறும் வெஜிடேரியனில் வந்து இது சுண்டைக்காய் இல்லை பாகற்காய் அதுக்கு வந்து இந்த மாதிரியான டைப்பில் இந்த மாதிரியான மெத்தடில் செய்வாங்க. ஸோ ஒரு நான் வெஜிடேரியனுக்கு இப்படி வடவம் போட்டு செய்கிறது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். ஸோ இப்போ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்மளுடைய இறால் எண்ணெய் குழம்பு வந்து ரெடி ஆகிடும். அதுக்குள்ளே ஒரு குயிக்கான ரீகேப் வந்து பார்த்துடலாம் எப்படி செய்வதுன்னு சொல்லி. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இறால் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா பேன் வச்சு பேனில் நல்லெண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கக்கூடிய இந்த வடவத்தை ஒரு உருண்டையிலேருந்து பாதி எடுத்துட்டு அந்த பாதியை போட்டு நல்லா தாளிக்குங்க. அதுக்கு தேவையான உப்பு, அதுக்கப்புறமா மசாலாஸ் மஞ்சள் தூள், மிளகாய் தூள், அதுக்கப்புறமா தனியா தூள் போட்டு அதனுடைய மசாலாவுடைய வாசனை போகிற வரைக்கும் நல்லா கிளறி விட்டுட்டு இந்த மசாலாவுடைய ஸ்மெல் நல்லா அடங்கினதுக்கு அப்புறமா அந்த விழுது ஆட் பண்ணிட்டு இந்த குழம்புக்கு தேவையான அளவு தண்ணியை ஊற்றிட்டு அதை நல்லா கொதிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா நம்ம கிளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கக்கூடிய இதில் இறாலை போட்டுட்டு உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இறாலை வந்து நல்லா வேக விட்டு ஒரு 5 மினிட்ஸ் வரைக்கும் வேக விட்டு அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு பிளேட்டிங் பண்ணோம்னா சுவையான இறால் எண்ணெய் குழம்பு ரெடி. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சிம்ல வச்சு தான் இதை வந்து நம்ம பாயில் பண்ணிட்டு இருக்கிறோம். அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா அந்த நல்லெண்ணெய்னுடைய ஃப்ளேவர். ஸோ நல்லெண்ணெய் அப்படி சேர்த்தாலே நம்மளுடைய ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம சவுத் இந்தியன், அதுவும் தமிழ்நாட்டு ஸ்டைல்லே இப்போ நம்ம செஞ்சுட்டு இருக்கக்கூடிய இந்த எண்ணெய் குழம்பு வந்து பார்த்தீங்கன்னா இறால் எண்ணெய் குழம்பு நம்மளுடைய இந்த மதுரை பக்கம் இதெல்லாம் வந்து ஒண்ணுமே இல்லை வீட்டில் அப்படின்னும் போது டக்குன்னு ஒரு நான் வெஜிடேரியன் வாங்கிட்டு வந்துட்டோம். அது வந்து செய்யறதுக்கு வெங்காயம் தக்காளி இல்லைன்னா கூட இந்த வடவத்தை போட்டு தாளிச்சுட்டு அதில் வந்து மசாலா போட்டு பண்ணிடுவாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சில சமயத்தில் வெறும் உப்பு கண்டோம்லாம் சொல்லுவோம் பார்த்தீங்களா, உப்பு தடவிட்டு கறியை வந்து காய விட்டு அது வந்து பொரிச்செல்லாம் எடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி அது வந்து பொரிச்சு எடுக்கிறது. இது வந்து குழம்பு பண்ணுறதுக்கு. ஸோ வீட்டில் வந்து வெங்காயம் தக்காளி எல்லாம் இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவலைப்படாமல் தாளிச்சுட்டு அப்படியே குழம்புக்கு வந்து தேவையான வெங்காயம் தக்காளி கூட இல்லாமல் ஒரு பியூட்டிஃபுல்லான டேஸ்ட்டில் நம்ம வந்து குழம்பு செய்ய முடியும்னா அது நம்மளுடைய தமிழ்நாட்டு ஸ்டைலில் வந்து செய்யலாம். ஸோ இதில் வந்து அந்த எண்ணெய் வந்து பார்த்தீங்கன்னா வெளியே இப்படி பார்க்கும்போதே தெரியுது, அப்படி எண்ணெய் வந்து தேங்கிக்கிட்டு அப்படி நிற்கிது. ஏன்னா அந்த வடவத்தில் இருக்கக்கூடிய எண்ணெய் அதுக்கப்புறம் நம்மளும் வந்து போட்டுருக்கக்கூடிய எண்ணெயோடு சேர்த்து நம்மளுடைய இறால் எண்ணெய் குழம்பு ரெடியாக இருக்குது. ஸோ நல்லா ஒரு 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போவே அந்த ஸ்மெல், இந்த வடவத்தினுடைய ஃப்ளேவர், அதில் இருக்கக்கூடிய இந்த பருப்பு வகைகளுக்கான அந்த ஸ்மெல், அப்புறம் நல்லெண்ணெயுடைய ஸ்மெல் எல்லாம் சேர்ந்து இறாலுடைய ஃப்ளேவரோடு சேர்ந்து நல்ல ஒரு மனம் வந்து இருக்குது. ஸோ இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஏன்னா பார்க்கும்போதே தெரியுது ஆயில் கண்டென்ட். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணி ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் இதில் போட்டிருக்கக்கூடிய இந்த தேங்காய், சோம்பு அந்த ஸ்மெல்லுமே கூட இப்படி ஒரு குழம்பு கலர் வந்து நம்ம எப்போ பார்ப்போம்னா சுண்டைக்காய் வத்த குழம்பு அதில் தான் இந்த மாதிரி இருக்கும். ஸோ வத்த குழம்பு வந்து நம்ம சுண்டைக்காய் மட்டும் இல்லை, வத்தல் இல்லாமல் ஈவன் ஒரு இறால் வச்சு கூட செய்ய முடியும் அப்படின்லாம். ஸோ அந்த ஃப்ளேவர் இருக்குது. ஸோ ஒரு டிஃப்ரெண்ட்டான எப்பவுமே செய்யக்கூடிய ஒரு இறால் உருளைக்கிழங்கு போட்டோ இல்லை முருங்கைக்காய் போட்டு வைக்கக்கூடிய குழம்பை தாண்டி இது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் டேஸ்ட்டு. அதுக்கு மட்டும் இல்லாமல் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களும் கொஞ்சம் அடிக்கடிக்க செஞ்சுட்டாங்க அப்படின்னு. அண்ட் உங்களுக்கும் வந்து வெங்காயம் வதங்கணும் தக்காளி வதங்கணுன்றதெல்லாம் இல்லாமல் பட்டுன்னு போட்டுட்டு ஸோ யாராவது வீட்டுக்கு கெஸ்ட்டு வராங்க, ஒரு நான் வெஜிடேரியன் வந்து ஆல்ரெடி ஓகே இப்போ தான் வாங்கிட்டு வந்து மார்க்கெட்லேயே உங்களுக்கு வந்து க்ளீன் பண்ணி கிடைக்கும் இறால். ஸோ வாங்கிட்டு வந்துட்டீங்க, க்ளீன் வந்து ரெடியாக இருக்குது, பட்டுன்னு செய்யணும்னா இறால் குக் ஆகிறதுக்கும் உங்களுக்கு டைம் எடுக்காது. ஃபைட்றேன். பாய்.